பாருங்க, இப்போ நம்ம சைட்டோடைய ரூஃப் லெவல் பிரிக் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம லிண்டல் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். லிண்டல்னு சொல்லியாச்சு அப்படின்னா லிண்டல் லெவலில் இந்த மாதிரி ஒரு சன்செட் ப்ரொவிஷன் வரும். நம்ம தேவைப்படக்கூடிய இடங்கள்ல சன்செட் போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி லிண்டல் பீம், இந்த லிண்டல் பீம் பற்றி பார்ப்போம். அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மேலே லோ ரூஃப் உடோன் பர்பஸ்க்காண்டி போடுறோம், இது பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீம் சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம லிண்டல் பீம் வந்து இப்போ கண்டினியூ பீம் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் டோர் ஓப்பன் வரக்கூடிய இடங்கள்ல மட்டும் லிண்டல் பீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கண்டினியூ பீமாக ஃபுல்லாக எல்லா வால்லையுமே பீம் இருக்கும். ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே பீம் இருக்கும். எங்கனெல்லாம் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் 7 feet அபோவ் 7 feetல ஒரு 6 inch லிண்டல் பீம் கொடுக்கணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராக்கை கீழே கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி. ஆக்சுவலி இந்த லிண்டல் பீமுடைய மெயின் ஒர்க்கு சன்செட் ப்ரொவிஷன் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த ஓப்பன் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த பிரிக் ஒர்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காண்டி அது கொடுத்தோம். இப்போ வந்து கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கண்டினியூஸாக கொடுக்கறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எந்த வித கிராக்ஸும் பிரிக் ஒர்க்கில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கீழே அப்படி ஃபுல்லாக எலாபரேட் ஆகி போகாது, அதை ரெசிஸ்ட் பண்ணுது. அதுக்கு தான் லிண்டலில் ஃபுல் கன்வியூஸ் பீம் இப்போ கொடுக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் பில்லர் போட்டு ரூஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் வச்சு பேக்கிங் பண்ணக்கூடியவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிண்டல் பீம் இருக்காது. அது மாதிரி சன்செட் ப்ரொவிஷனும் விண்டோ வரக்கூடிய இடங்களில் மட்டும் கட் லிண்டல் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இதுதான் பீமுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ ரூஃப் வந்து ஆக்சுவலி நம்ம இதை வந்து குடோன் பர்பஸ்க்காண்டி தான் நம்ம போடுறோம். இது போடாமல் 10 அடி ரூஃப் யூஸ் பண்ணுறது தான் பாத்ரூமுக்கு நல்லது. அதாவது அதனுடைய டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்ரூம் இன்னர் டெம்பரேச்சர் அதிகப்படி ஆகும்போது ஹைட் ஜாஸ்தி இருந்தாதான் நமக்கு வெக்கையா ஃபீல் ஆகாது, இல்லைன்னா உள்ள யூஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். வேறு வழி இல்லை, ஜாமான் வைக்க இடம் வேணுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போடுறோம். இதுக்கு கீழே சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்து ஒரு எக்ஸஸ் ஃபேன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டையும் அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் உங்கள்கிட்ட கிச்சனில் வந்து சன்செட் கேட்டிருந்தாங்க 7 feetல. இதுக்கு மேலே தான் நாளைக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு கீழே கிச்சன் ஸ்லாப் பண்ணதில் வருது. இந்த மாதிரி ஃபர்தராக ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒர்க் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பக்கத்தில் நிறைய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஒர்க் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். உங்களுக்கு தரமான பொருளை கொண்டு நியாயமான விலையில் கட்டித்தரோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரூஃப் லெவலுக்கு கீழே உள்ள பிரிக் ஒர்க் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.